ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் கொழுக்கட்டை தான் நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வேர்க்கடலாம் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அது போடலன்னு நினைக்கிறேன். சரி, இட்ஸ் ஓகே. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா மாவு 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 தேங்காய் இதை உடச்சி துருவில் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தூள் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் இது ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், பாயில் ஆகிட்டுருக்கு. இதுக்கு உண்டான 2 விதமாக செய்ய போகிறேன் நான். இதில் என்னென்னாக்கா இந்த தேங்காயில் வெல்லமும் பாதி மிக்சிங் வெல்லம் பண்ண போகிறேன், இது சர்க்கரை போட போகிறேன். நான் 2ஆக பண்ண போகிறேன். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். கொழுக்கட்டை டேஸ்ட்டாக அண்டு சாஃப்டாக வேணும்னாக்கா 2 விஷயந்தான் முக்கியமான விஷயம். நம்ம இந்த அரிசி மாவை கடாயில் போய்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், சாலிடாக ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலேயே அது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே வறுத்துட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காத அளவுக்கு வறுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி தேங்காயும் கொஞ்சம் வறுத்து இது பண்ணணும். இதில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இது வறுத்து எடுத்துகிட்டு இந்த ஹாட் வாட்டர் ஊற்றணும். நல்லா கொதிக்க இப்போ நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன். கொதிக்க ஊற்றணும். ஊற்றி மாவு கை வச்சு கிளற முடியாது, கரண்டி வச்சு தான் கிளறிக்கணும். லாஸ்ட்டில் ஆறின பிறகு தான் நம்ம கை வச்சு கிளறணும். இந்த 2 பதம், அதாவது மாவை வறுத்துடணும், ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றணும். இந்த 2 பதமும் நம்ம செஞ்சோம்னாக்கா கொழுக்கட்டை செஞ்ச பிறகு எடுத்து கூட விற்கலாம். அதாவது ஆறினா கூட சாஃப்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் சால்ட்டு, இந்து உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 தேங்காய் எடுத்துருக்கேன். நான் 4 தேங்காய் எடுத்து உடச்சி பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் தண்ணிலாம் ட்ரை ஆகுதுன்னு ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சர்க்கரை செய்கிறதுக்கு இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு தேங்காய் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துகிட்டு இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி கொதிக்குது, நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இதில் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இது பாய்லர் போய் நல்லா கரைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிக்கிட்டு பிசைஞ்சிட்டு இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சர்க்கரை போட்டது. இது தனியாக மாவு எடுத்து ஒரு 12 வந்திருக்கு. ஏன்னா சர்க்கரை கம்மியாக தான் போட்டிருக்கேன் தேங்காய். இது பார்த்திங்கன்னா வெள்ளத்துக்காக ஒரு 3 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அதிகமாக வரும். ஸோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த சர்க்கரை கொழுக்கட்டையே போகிறோம். அது ஈவினிங் செய்யலான்னு இருக்கேன். நல்லா ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, பாயில் ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம், சுடு தண்ணி ஊற்றிருக்கோம், இப்போ பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக சீக்கிரம் பாயில் ஆகிடும். இது எடுத்துடலாம். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது தெரியாதவங்க கூட செஞ்சு பழகி இப்போ கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஒன்றில் மாவு நம்ம கலந்து பிசைஞ்சிட்டு பொருளை ரெடி பண்ணிட்டா உடனே செஞ்சிடலாம். மிஞ்சி போனால் 1/4 மணி நேரம் வேலை. இது அவ்வளோதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே, ஏன் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு கொழுக்கட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.